திரைத்துறையில் தனது கடின உழைப்பால் தனிமுத்திரை பதித்த நடிகர் விக்ரம் இப்போது ஒரு சட்ட சிக்கலில் சிக்கியிருப்பது திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு குட்டி குரங்குடன் விளையாடுவது போன்ற வீடியோவை பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் அந்த குட்டி குரங்கு விக்ரமின் முடியை பிடித்து இழுத்து சேட்டை செய்யும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் அந்த வீடியோவில் இருக்கும் குரங்கு சாதாரணமானது அல்ல என்பதுதான் தற்போது கிளம்பியுள்ள சர்ச்சையின் மையப்புள்ளி. அந்த குரங்கு இந்தோனேசியாவை தாயகமாக கொண்ட லார் கிப்பன் என்ற அரிய வகை மனித குரங்கு இனத்தை சேர்ந்தது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களின்படி இவ்வகை அரிய உயிரினங்களை செல்ல பிராணியாக வீட்டில் வளர்ப்பது முற்றிலும் சட்டவிரோதமானது. இது குறித்த தகவல் காட்டுத்தீயாக பரவியதை அடுத்து வனவிலங்கு ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் விக்ரமின் இந்த செயலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ஒரு பொறுப்புள்ள கலைஞர் இத்தகைய சட்டவிரோத செயலை ஊக்கப்படுத்துவது தவறான முன் உதாரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விவகாரத்தில் ஒரு மிகப்பெரிய கடத்தல் பின்னணி இருக்கலாம் என தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட இந்த குரங்கு மணிப்பூர் மற்றும் ஈரோடு வழியாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விக்ரமின் சம்பந்தியும் கேவின் கார் நிறுவனமான சி.கே. ரங்கநாதனின் சென்னை இல்லத்திற்கு இந்த குரங்கு சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வனவிலங்கு துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். வனத்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து நடிகர் விக்ரம் உடனடியாக அந்த வீடியோ பதிவை தனது சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்கிவிட்டார். இருப்பினும் ஒரு அரிய வகை உயிரினத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்தது மற்றும் அதை காட்சிப்படுத்தியது தொடர்பான விசாரணையில் அவர் அவ்வளவு எளிதில் தப்பிவிட முடியாது என்று தெரிகிறது. இந்த குரங்கு இப்படி தமிழகத்திற்கு வந்தது, இதன் பின்னணியில் இருக்கும் கடத்தல் கும்பல் யார் என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். எது எப்படியோ ஒரே ஒரு வீடியோ பதிவு விக்ரமை இப்போது ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்குள் தள்ளிவிட்டது என்பது மட்டும் நிதர்சனம்.